டைம்னாவே எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருப்போம். ஏன்னா புது ட்ரெஸ் கிடைக்கும் அண்ட் புது விதமான பலகாரங்கள்லாம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருப்போம். அதே மாதிரி தான் பொங்கல் ஃபெஸ்டிவல் வரும்போது ஓகே சக்கரை பொங்கல் சூப்பர் அண்ட் விநாயகர் சதுர்த்தி வரும்போது கொழுக்கட்டை சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒவ்வொரு பலகாரங்கள் ஃபேமஸ். அதனால தான் நம்ம கிச்சனில் நமக்கு பிடிச்ச ஸ்டார்ஸ் எல்லாம் தீபாவளி பலகாரங்கள் ரொம்ப சூப்பராக செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன பலகாரங்கள்லாம் பார்க்க போகிறோன்றதை தெரிஞ்சுக்க ஷோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு அனில் முறுக்கு மாவு வழங்கும் ஸ்டார் கிச்சன் பவர்ட் பை விகாஸ் நைட்டிஸ். கிச்சனுக்கு தீபாவளி பலகாரங்கள்லாம் செஞ்சு காட்டுறதுக்காக நம்ம ஜெயலட்சுமி வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணி என்னென்ன பலகாரங்கள்லாம் செய்ய போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் ஸ்டார் ஆஃப் த கிச்சன் ஜெயலட்சுமி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் கிச்சன் அகைன். பா சூப்பரா வந்திருக்கீங்களே, அப்படியே ஜிகு ஜிகுன்னு ஜொலிக்கிறீங்க. ஸோ இது வந்து தீபாவளி ட்ரெஸ்ஸா? இல்லை, போன வருஷம் தீபாவளி இது. ஓகே, போன வருஷம் சாரி இவ்வளோ சூப்பராக இருந்தேன். இந்த வருஷத்து இது எவ்வளோ கிராண்டாக எடுத்திருப்பீங்க? இதோட சூப்பரா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். தீபாவளி அன்னைக்கு நான் ஸ்ட்ரெயிட்டா உங்க வீட்டுக்கு வந்து வாங்க, வெல்கம். வரலாமா? சோ ஸ்வீட். சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பலகாரம் ஸ்டார்ட் பண்ண போறோம்? இன்னைக்கு சுகிப் பவா. என்னது, என்ன சொல்றீங்க? ஸ்வீட் பேர் தான் சொல்றேன். ஸ்வீட் பேரா? என்னது, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சுகிப் பவா. சுகித் பவா, ஏதோ ஒரு தெலுங்கு நேம் மாதிரி இருக்கு. யா கரெக்ட். ஓகே சூப்பர். சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சுகி பவா தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், சோடா உப்பு 1 பிஞ்ச், எள்ளு 1/2 கப், வெல்லம் 1/2 கப், உப்பு 1 பிஞ்ச், எண்ணெய் தேவைக்கேற்ப. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிஷ் நேம் சுகி பவா. எப்படி செய்றாங்கன்றத பாத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேம்? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட்? மைதா கரைக்கணும். ஓகே, கொஞ்சம் மைதா. ஓகே, இது எப்படி, இது அல்வா மாதிரி இருக்குமா? இல்ல இல்ல இல்ல, டிஃபரெண்டா இருக்கு. பேரே டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, இது ஆப்பசோடா ஒரு ஸ்டிக். உப்பு ஒரு ஸ்டிக். தண்ணி. ஓகே, ஓகே, இது வந்து நம்ம கலந்து வச்சாச்சு தோசை மாவு மாதிரி. இப்போ எள்ளு வெல்லம போட்டு மிக்ஸில் அடிக்கணும். ஓகே, எள்ளு நான் கம்மியாக போடுறேன். ஈஸியாக தான் இல்லை, இந்த ரொம்ப ஈஸி. நான் ஒரு 5 டீஸ்பூன் இது போட்டிருக்கேன். ஓகே, 5 ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். ஓகே, பிளாக் எள்ளு போட்டுருக்கேன். பிளாக் எள்ளு போட்டிருக்கேன். அதுக்கு ஈக்குவலான அதே 5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வெல்லம் பொடியாக இருந்தால் இது வந்து கட்டி முட்டியும் இருக்கனால ஒரு நம்ம மெஷர்மெண்ட்டோட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வெல்லமும் எள்ளும் அப்படியே அரைச்சாச்சு. வாவ் சூப்பர். இதுக்கு இன்னொரு பவுல் இல்லை, பிளேட். ஓகே, பிளேட். ஓகே, எள்ளுங்கனால எப்படி ஒட்டிக்குது. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஃபர்ஸ்ட் வந்து மூவிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எப்படியோ வந்து சூப்பராக வந்து போயிட்டு நல்ல பேர்லாம் வாங்கி ஸோ சூப்பராக ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் மூவிஸ் அப்படியே கண்டினியூ ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எப்படி சீரியல் வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்போ அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் தானே. சில படங்கள் நல்லா போச்சு, சில படங்கள் சரியாக போகல, சில படங்கள் பாதியில் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படி இருந்தப்போ கர்ணசார் படம்னாவே எல்லாருக்கும் ஒரு கிளாமர் தான் ஞாபகம் வரும். ஸோ என்னை வந்து ஆக்சுவலாக அவர் கிளாமரை காட்டல, ஏன்னா சின்ன பொண்ணுங்கனால அவர் காட்டலை. பாவம் நல்லவர். அவர் ரொம்ப எல்லாமே கேட்டேன், என்ன சார் எல்லா ஹீரோயினும் நீங்கள் அவ்வளோ கிளாமராக காட்டுவீங்க, குளிக்கிற மாதிரியே இருக்கும் அது.
அப்படி காட்டுவார் அவர். ஸோ ஆனால் அப்படி இருக்கும்போது என்னையும் இவங்களே ஏன் பண்ணலன்னு, பாவம் சின்ன பிள்ளைப்பா, எதிர்காலம் இன்னும் எவ்வளோ இருக்குது, இனிமேல் தான் வளர்கிற பிள்ளை, அதுக்கெல்லாம் அது மாதிரி வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்லவர். நல்ல அவர் பாவம் நல்ல எண்ணத்தில் தான் நல்லா பண்ணார். ஆனால் அதே எண்ணத்தோட மற்றவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா? மற்றவங்க எல்லாருமே என்னை கிளாமர் ஆர்டிஸ்ட்டாக தான் பார்த்தாங்க. அப்படியா? ஆமாம். ஓகே. கிளாமர் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு பண்ண நான் சொன்னேன், கிளாமர்னா அப்போ கிளாமராக இருக்கிறது வேறு, கிளாமர்னா ஹீரோயின்ஸ் பண்ணலாம் இல்லையா, கிளாமருக்கு பண்ணலாம். அதனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, என்ன கிளப் டான்ஸ் ஆட சொன்னாங்க. அவங்க சிஐடி சொன்னாக்கெல்லாம் வயசாகி போச்சு, நீங்கள் வாங்க, நீங்கள் டீனேஜ், நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஒன்று. சொன்னேன் நான் டான்ஸும் ஆட வேண்டாம், அவங்க வீட்டுக்கும் போக வேண்டாம், நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு. நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தது. அப்போ கேப் இருந்தப்போ வந்து என்ன சொன்னாங்க எல்லோரும், அப்போல்லாம் சினி ஆர்டிஸ்ட்டு ட்ராமா ஆட் பண்ணுறதுன்னா ஒரு அப்போ ஒரு கிரேசி இருந்தது. அந்த டைமில் வந்து என்னை கூப்பிட்டாங்க. அவர் அடடா மனோகர், அப்போ வந்து நம்ம சீரியலில் வந்து படம் ட்ராமா பண்ணும்போது விஜயகுமாரோட, ஸ்ரீதரோட, ஸ்ரீகாந்தோட, அது மாதிரி எல்லா பெரிய அப்போ சினி ஆர்டிஸ்ட் தான், அவங்க ட்ரூப்பில் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ட்ராமா ஸ்டேஜ் வந்தது எனக்கு. அதில் கொஞ்சம் 2 வருஷம் அப்படி போனேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம், எது சினி ஃபீல்டு வேண்டாம். அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க, காமெடி பண்ணுங்க, காமெடியில் வந்து கிளாமர் தேவையில்லை அப்படின்னு. ஓகே. அதுக்கப்புறம் காமெடி பண்ண ஆரம்பித்தேன். ஒய்ஜி மந்திரனோட, சுருளி ராஜனோடலாம் காமெடி பண்ண ஆரம்பிச்சு. எஸ் சந்திரன் ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரா ஒரு ஹீரோயின் என்ட்ரி கொடுத்து அப்புறம் காமெடி பண்ணி எப்படி வில்லியா நீங்க எல்லா கேரக்டர் எல்லா கதாபாத்திரமும் வந்து பண்ணிட்டீங்க. காமெடி பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் படங்கள் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அக்கினி சாட்சி படத்தில் கேபி சார் ஒரு பரதநாட்டிய கிளாசிக்கல் தெரிஞ்ச டான்ஸர் வேணும், ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஆர்டிஸ்ட்டாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஓகே. போகும்போது அவர் கேட்ட கேள்விக்கு எல்லாமே நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். இல்லை சார் அவள் படிச்சிருக்கா, அது மாதிரி இப்போ தண்டாயுத பண்ணி தான் டான்ஸ் மாஸ்டர், அப்படி இப்படி நான் சொல்லிகிட்டே இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நடிச்சுட்டு இருந்தேன் சார், நான் குண்டாயிட்டதுனால என்னை யாரும் நடிக்க கூப்பிடல, நான் நடிக்கலை. அவர்கிட்ட அப்படியே ஓப்பன் சொன்னேன். அப்படியா, சரி, நீங்கள் வேணால் சான்ஸ் கொடுங்க, நான் நடிக்கிறேன் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு தலையாட்டிட்டு ஓகேன்ட்டார். சரி, அவர் நமக்கு ஒன்றும் சொல்ல போகிறத சிஸ்டர் தான் சொல்லி அனுப்புகிற மாதிரி சொன்னார். அது யூஸ்வலாக எல்லா கம்பெனிலையும் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி அவரும் சொன்னாலும் நானும் கம்முன்னு வந்துட்டேன். பின்னாடியே அது வந்துட்டாங்க, பிரேமாலயா கணேசன் வந்துட்டார். மேடம் ஒரு சார் படத்தில் உங்களை நடிக்க கூப்பிட்றாரு. எனக்கு தலைக்கால் பண்ணல, என்ன சார் சொல்கிறீங்க, என்ன சார் கூப்பிட்டாரா, நிஜமாவா, என்னையா, நான் தான் குண்டா இருக்கேன் எப்படி எழுது அப்படின்னு. இல்லைம்மா சார் சொன்னார் ஒரு கேரக்டரு, ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாக எடுத்துக்கோங்க, சின்ன கேரக்டர் தான். நான் சொன்ன பரவாயில்ல, ஒரு சீன் வந்தாலும் அவர் கையால் மோதிர கையால் அடி கொட்டுப்பட்ட மாதிரி சொல்லுவாங்க, அதனால் பரவாயில்ல, என்ன கேரக்டர் சார்னு. இன்னும் நம்ம தமிழில் வந்து வறுமை நிற சிவப்பு அப்போ ஹிந்தியில் எடுத்துகிட்டு இருந்தார். அதில் திலீப்புக்கு ஒரு விடோ கேரக்டர் வந்து லைஃப் கொடுப்பாங்க. அந்த விடோ கேரக்டர் என்ன கேட்டாங்க. ஸோ என்ன சார் முதல்ல சார் டைரக்ஷனில் இந்த விடோ கேரக்டர் ஒரே ஒரு சீனுங்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இது ஒரு இன்ட்ரடக்ஷனாக எடுத்துக்கோங்கம்மா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வரும் அப்படின்னா. சரி ஓகே, எனிவே நுழைஞ்சிரும் முதல்ல அப்படின்ட்டு போனேன். ஓகே, அடிச்சு சூப்பர், வெரி நைஸ். ஸோ உருண்டை பிடிச்சாச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றும். எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். நான் போதும் சொல்றேன். ஓகே, நான் இந்த இதில் வந்து பரட்டிட்டு இதில் போட்டுருணும். அதில் போட்டு இது பண்ணுறோம். ஆமாம், பண்ணிட்டா டிஷ் அது ஸ்வீட் ரெடி ஆகும். ஸ்வீட். வாவ், சிம்பிள் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. பட் ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி டிஷ் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது. பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. சிக்கி பாபா. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இல்லையா? ஹீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒன்று தான் இருக்கு. எல்லாம் சாப்பிட பார்த்தா. ஆமாம்.
அந்த மைதா மாவு வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஆக்சுவலா எதுக்காக நம்ம மைதா மாவுல டிப் பண்ணி போடுறோம் மேம்? ஏன்னா இது வெல்லம் இது இதில் போட்டு உதிர்ந்து போயிடும். ஓகே, ஸோ ஒரு செப்பரேட்டாக போயிடும். ஓகே, அது வந்து உடையாம பைண்டிங் இருக்கிறதுக்காக. ஓகே, போட்டுக்கணும், நல்லா இருக்கும். அண்டும் கிறிஸ்பியாவும் இருக்கும்ல, மேலே புறப்புறணும், உள்ளே வந்து சாஃப்டாக சாஃப்டா இருக்கும். இப்போ பாருங்க அவ்வளோ போட்டு எவ்வளோ திரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு கமரக்கட்டி டேஸ்ட் வருமா? யா, அது தேங்காய் இல்லை, லைட் இது எள்ளு. இல்லை, நான் இப்போல்லாம் சீன் பாருங்க, இந்த ஸ்வீட் எப்படி இருக்கும்ன்ற ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் எப்படி இருக்கு? ஏன்னா இது வரைக்கும் நான் அதை டேஸ்ட் பண்ணது இல்லையா, அதுக்கப்புறம் அதுவும் பார்க்கறதுக்கு வந்து அந்த எள்ளு உருண்டை வந்து கமரக்கட்டு மாதிரி இருந்துச்சு. எடுத்துடலாமா எப்படி? எடுத்து மாவு மட்டும் தானே வேணும். சொல்றேன் கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். கொழுக்கட்டை மாதிரியா? அதுதான் வரல. ஆறட்டும், ஆறுனப்ப சாப்பிடலாம். ஓகே, வாசனையே சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த எள்ளும் வெல்லமும் உள்ள ஸ்டஃப் மாதிரி, வெளியில் வந்து ஒரு கொழுக்கட்டையோட லேயர் மாதிரி அழகாக இருக்கு. சூப்பர். ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சாப்பிடலாம், அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஓ எஸ். இது அனில் முறுக்கு மாவு வழங்கும் ஸ்டார் கிச்சன் பவர்ட் பை விகாஸ் நைட்டி. வெல்கம் பேக் டு தி ஷோ. அனில் முறுக்கு மாவு வழங்கும் ஸ்டார் கிச்சன் பவர்ட் பை விகாஸ் நைட்டிஸ். ஓகே மேம், இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற டிஷ் தட்டடை. தட்டடை, வாவ் சூப்பர். ஸோ தீபாவளினாவே கண்டிப்பா இது இருக்கும் எல்லார் வீட்லயுமே. ஸோ இப்போ அதான் நம்ம தட்டடை பார்க்க எல்லாம் இருக்கும். தட்டடை தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், உளுந்து 3 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம் 1 பிஞ்ச், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. அடுத்து பார்க்க போற டிஷ் நேம் தட்டடை. எப்படி செய்றாங்கன்றத பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் மேம்? கொஞ்சம் உளுந்து போட்டு மிக்ஸில் அரைச்சிக்கலாம். ஓகே, பவுல் கொடுங்க. இது வந்து அரிசி மாவு போட்டு. அரிசி மாவு முதல்ல போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, இது ஊற வச்ச கடலைப்பருப்பு. ஊற பச்சை கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம், நல்ல வாசனையாகவும் இருக்கும், டைஜஷன் ஆகும். ஓகே, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு, அப்புறம் இந்த அரைச்சி வச்ச உளுந்து. அரிசி மாவு, அதில் வந்து இந்த கடலைப்பருப்பு, சீரகம், மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம், அப்புறம் இந்த அரைச்ச உளுந்து. ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணுறோமா? இதெல்லாம் மிக்ஸ். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை மாதிரி ரெடி பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு இது பண்ணி எண்ணெய் காய வச்சுக்கணும் இல்லையா? கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அது கூட கருவேப்பிலை. ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத விஷயம் நடந்திருக்கா இது வரைக்கும்? ஏதாவது கலாட்டா பண்ணியிருக்கீங்களா? நடந்திருக்கேன். என்னது? வனஜாகிரிச்சா படத்தில் ஓகே, காமெடி தான். விவேக் கூட, விவேக் செந்தில் எல்லாரும் அதில் வந்து நான் நர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பாம்பாட்டி வந்துடுவோம்.
அது வந்து இது தானே விலங்குகள் டாக்டர் தான் அது. ஓகே. ஸோ அதனால அங்கே வந்து எல்லா மிருகங்கள் தான் வரும். அப்படி வரும்போது பாம்பை கொண்டு வந்திருப்பான், பாம்பாட்டி. பாம்பு உடம்பு சரியில்லைன்ட்டு. அப்போ ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அவன் டீ குடிச்சிட்டு வரேன், நான் வச்சுட்டு போவோம். அந்த பாம்பை திறந்து விட்டுருவாங்க, பாம்பு வந்துடும் வீட்டுக்கு. ஒரே கலாட்டாவாக இருக்கும் அந்த இது ஃபுல்லாக. என்னம்மா என்ன கலாட்டா அப்படின்னு. ஐயோ இங்கே பாம்பு வந்துருச்சு, பாம்பு வந்துச்சுனாங்க. எந்த பாம்பு? அப்படி மலையாளி, மோஸ்ட்லி மலையாளி தானே இருப்பாங்க. எந்த பாம்பு? ஐயோ இவ்வளோ பாம்பு வந்து ஏதா இதோ, അയ്യോ ഇതോടെ വലിയ പാമ്പ് ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്, ഇതിനെ കണ്ട് പേടിയോ, ഞാൻ പിടിക്കാം அப்படின்னு டயலாக் என்ன பேசிட்டு ஒன்று டைரக்டர் வந்து எப்படிமான்னாரு, சார் பாம்பை நான் பிடிக்க, பாம்பை நான் பிடிக்கவாங்க. அது செந்தில் மேலே இப்படி படுத்துக்கிட்டு இருக்கோம், போய் அது கழுத்து பிடிச்சி தூக்கிட்டு பேசணுமா. நான் சொன்னேன், சார் பாம்பு சார், என்ன விளையாடுறீங்களா, நான் பல்லினாவே ஓடி போயிடுவேன், பாம்புக்கு போய் அப்படின்னு. நீங்கள் எதற்கும் துணிந்தவன் ஜெயலட்சுமிமா, நீயே பயந்துனா அப்புறம் மற்ற ஹீரோயின் அப்படி பயப்படுவாங்க, மற்ற ஆர்டிஸ்ட் அப்படி பயப்படுவாங்கன்னு. சார் சான்ஸே என்ன, நான் அது பாம்புன்னு படப்படன்னு இங்கே இருக்குது, நான் இங்கே கிட்ட வர்றது அப்படின்னு. சரி ஒன்றும் வேணாம், நீ வந்து சும்மா அப்படி ஆக்ட் பண்ணு, கிட்ட பிடிக்கிற மாதிரி பண்ணு, நான் கட் பண்ணி ஷார்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஓகே சார்ன்னு இப்படி அவர் படுத்துட்டு இருக்காரு. இங்கே பாம்பு இருக்கு, பாம்பு இருக்கு, நான் இங்கே இருக்கேன், இப்படிமா கிட்டோமா சார், கிட்டோமா, கேமரா இங்கே இருக்கு சார், கிட்டோமா சார், கிட்டோமா, கை கிட்ட கண்ணும், கை கிட்ட கொண்டு சார், சார் கிட்ட வந்துட்டல, கிட்ட வந்து பிடிச்சிரு சார், பிடிச்சிரு கேஸு, பிடிச்சிடுண்ணா, பிடிச்சிட்டு இது எந்த வள்ளிய பாம்பு அப்படின்னு பிடிச்சிட்டு, இது எந்த வள்ளிய பாம்பு அப்படின்னு அவர் பார்த்துட்டு இது கொஞ்ச நேரம் சொல்லுமா, அப்புறம் பார்த்தா அப்படி நெளிய ஆரம்பிச்சு பாருங்க, அவ்வளோதான். தூக்கி போட்டிங்களா? பஸ் ஐயோ அந்த பாம்புக்கு, ஐயோ என் பாம்புங்க, பாம்புங்க எனக்கு தெரியாது, அது எங்கே போச்சுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு எத்தனை, அதுக்கப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் இந்த கையில் என்னமோ இருந்தது எனக்கு. எப்படி பாம்பு எனக்கே ரியலி அவர் டேரக்டர் பாருங்க, அவர் கேர் வந்து என்னம்மா நீங்கள் பிடிக்கலாம், நீங்கள் வாங்க, நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், கிட்ட வாங்க, கேமரா வரைக்கும் கிட்ட வச்சுட்டாங்க, பேச முடியல, ஒன்றும் பண்ண முடியாது, ரோல் ஆகிட்டே இருக்கு, சீக்கிரம் வாங்க, கிட்ட வாங்க, பிடிக்கிற மாதிரி வாங்க, பிடிக்கிறவங்க வந்துட்டீங்களா, பிடிச்சிருங்க என்ன அந்த நேரத்தில் சரி சொல்லிட்டு டைரக்டர் கபக்கன்னு பிடிச்சிட்டு கபக்கு தூக்கிட்டு மறக்க முடியாது. பாம்பு ஆடின உடனே எதுவுமே பண்ணலையா உங்களை பாம்பு? இவ்வளோ நீட் பாம்பு தான் அது. ஆக்சுவலாக என்ன சொல்லுறேன், வள்ளிய பாம்புலாம் கண்டுட்டு வந்து எந்த பாம்புன்னு, அது இவ்வளோ நீட் பாம்பு தான். ஏன்னா நமக்கு அந்த உணர்வு இல்லை, நான் நினச்சா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு கெட்டியாக பிடிச்சிட்டேன். ஓகே, வெயிட்டு தூக்கணும் இல்லையா அப்படின்னு போயிட்டு கெட்டியாக பிடிச்சிட்டேன். அது ஒன்றுமே இல்லை, தக்க மாதிரி இருக்குது. அது இப்போ டைலாக் பேசி கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தான் அதுக்கே புரியுது, என்ன யாரோ பிடிச்சிருக்காங்க, நெளி அரைச்சி தான். ஷோ உடம்பு ஃபுல்லாக ஆடி போய் தூக்கி. ஓ மை காட், கண்டிப்பாக அது யாராலையும் மறக்க முடியாது இல்லை? ஆமாம். ஸோ பெசஞ்சாச்சு இல்லையா? பெசஞ்சாச்சு. ஓகே, அடுத்து அந்த உருட்டி தட்டிடணும். பேப்பரில் கொஞ்சம் கீயோ ஆயிலோ போட்டுக்கோங்க. ஓகே, அது கையால் தட்டி போடுறதுனால தட்டாடன்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் மெலிசாவே தட்டணும், ரொம்ப திக்காக இருந்தால் முத்தையாக நல்லா இருக்கும். ஸோ மெலிசா தட்டினா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். போட்டுடலாம். சூப்பர். அதே மாதிரி எதற்கும் துணிந்தவன் ஷூட்டிங் அப்போ நானும் சிவகுமாரும் டூயட் சாங். ஓகே, அது வந்து குதிரை 2 குதிரையை கட்டி 2 குதிரையும் நடுவில் பலகை மாதிரி கட்டி அது 2 பேரும் சவாரி பண்ணுற மாதிரி எடுத்துருந்தாங்க. ஓகே, சோழவரம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு ஏரி இருக்கு, ஓகே, அங்கே தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க சாங்கு. நல்ல பெரிய பெரிய குதிரைங்க. ஓகே, சாங் போயிட்டே இருந்தோம், திடீர்னு பார்த்தாக்கா குதிரை ஏதோ கால் எனக்கு கடிச்சிச்சா என்ன ஒன்றும் புரியல. திடீர்னு பார்த்தா அது எப்படி இப்படி இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா நாளை காணும். என்னாச்சு தண்ணியை தள்ளி விட்டுருச்சு. அச்சச்சோ, அந்த கயிறு கட்டியிருந்தாங்கன்னா அந்த கயிறு ஒரு பக்கம் கட்ட வந்துருச்சு, நான் தண்ணியில் விழுந்துட்டேன். அப்போதான் அதை எடுத்துடலாம். அப்போதான் நான் ஸ்விம்மிங்கே கற்றுக்கிட்டு இருக்கேன் படத்துக்காக.
தண்ணியில தள்ளி விட்டு தண்ணியில் தள்ளி விட்டுச்சு. ஐயோ. அது இவ்வளோ பெரிய குதிரை, அதுக்கு இவ்வளோ தூரம் தண்ணி இருக்கு. அப்போ நான் எவ்வளோ ஆழத்தில் விழுந்தேன். பயத்தில் கண்ணு முடிச்சு பார்த்தா குதிரை கால் கிட்ட இருக்கேன் நான். இந்த மாதிரி வீர சாகசம் பண்றீங்களே, இன்னொரு தடவை ஷூட்டிங் போவேணாம்ப்பா அப்படின்னு நீங்க என்னைக்கு யோசிக்கலையா? அது அப்படிதான், அது அப்படியே சொன்னாங்க. பார்த்தா குதிரை கால் இருக்கு, எட்டி வச்சா நான் அவ்வளோதான் போல இருக்கு. எனக்கு ஒன்று நீச்சலும் தெரியாது. அப்புறம் டேரக்டர் பார்த்து டே டே ஹீரோ இன்னைக்கு உள்ளே வந்துட்டாங்கடா, போய் கூப்பிட்ருங்க அப்படின்னு. அப்புறம் வந்துட்டாங்க. அவங்க வரத்துக்குள்ளே நான் வந்து அப்படியே மெதுவாக அப்படியே குதிரை காலை பார்த்தா பயம் வந்துருச்சு. ஆமா. தட்டு மாதிரி நான் வந்துட்டேன். அப்போ தான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன் இல்லையா, அதனால அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கரைக்கு வந்துட்டேன். வந்தோடனே டைரக்டர் கர்ண சார் பெருமையாக சொல்கிறாரு, தாண்டா என் ஹீரோயினி பார், எதற்கும் திருந்தவள் ஜெயலட்சுமி, எப்படி நீங்களாம் போறீங்களா தடி பசங்க போகிறதுக்குள்ளே வந்துட்டாப்ப அப்படின்னு பாராட்டுற. எப்படி இருக்கும் அவ்வளோ பெரிய குதிரை. அது ஒரு பெரிய சின்ன பிள்ளை வர. அப்போ பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் இன்ன வரைக்கும் நல்லா வந்துட்டு. சுந்தராஜ் சாரும் நல்லா, அதில் அது மாமனார் தானே அந்த கேரக்டர், அவங்களும் நல்லா பாராட்டினாங்க. பண்டரி அம்மாவும் நல்லா பாராட்டினாங்க. ஸோ இது குக் ஆயிடுச்சு இல்லையா, எடுத்துடலாம் இல்லையா? ஓகே, தட்டடை ரெடி. ஆனா ஆறுன அப்புறம் தான் சாப்பிடணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்சம் wait இல்லையா? பண்ணணும். சரி, நம்ம வந்து ஒரு பிரேக் போயிடலாம் சரிங்களா? சூப்பரா தட்டடை வந்து பார்க்கும்போதே தெரியுது சூப்பரா இருக்கும்ட்டு. சரி சாப்பிடலாம், ஒரு பிரேக் போயிட்டு அந்த பிறகு சாப்பிடலாம். இது அனில் முறுக்கு மாவு வழங்கும் ஸ்டார் கிச்சன் பவர்ட் பை விகாஸ் நைட்டிஸ். வெல்கம் பேக் டு தி ஷோ. அனில் முறுக்கு மாவு வழங்கும் ஸ்டார் கிச்சன் பவர்ட் பை விகாஸ் நைட்டிஸ். ஓகே, 2 டிஷ்ஷும் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு பார்த்துலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்வீட். ரொம்ப டேஸ்டா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு. எஸ், வெளியில பாத்தீங்கன்னா அந்த மைதா மாவு அது ஒரு டேஸ்ட், எல்லாத்தையும் ஒண்ணா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபுல்லாக எடுக்க முடியாது. சாஃப்டா இருக்கு, காரம் உப்பு எல்லாமே சூப்பர் பக்காவா இருக்கு. ஆக்சுவலா இந்த தட்டை வந்து ரொம்ப ஈஸியா நீங்க செஞ்சு காமிச்சிட்டீங்க. ரொம்ப அதுக்கு நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கும் நான் நினைச்சேன், பட் ரொம்ப சிம்பிளா ஈஸியா வந்து நீங்க செஞ்சு காமிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ 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 சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். அண்ட் வந்து இன்னும் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன். ஸோ நாளைக்கும் கண்டிப்பாக எனக்காக வருவீங்களா? இவ்வளோ ஒரு பெரிய ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டீங்க. நான் கேட்கக்கூடாது, தான் கேட்குறேன். நீங்கள் தானே சொன்னீங்க குலாப் ஜாமுன் செய்கிறேன்ட்டு, இன்னும் நீங்கள் செய்யவே இல்லை. அது ஒன்று பேலன்ஸ் இருக்கா? அதனால நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், வேற வழியில் உங்களுக்கு வந்து வரீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே வியூவர்ஸ், இதே கிச்சனில் நாங்கள் 2 பேரும் நாளைக்கு வேறு டிஃப்ரெண்ட்டான பலகாரமோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். until then bye from ஜீவிதா along with ஜெயலக்ஷ்மி மேம். This is அனில் முறுக்கு மாவு வழங்கும் ஸ்டார் கிச்சன் பவர்ட் பை விகாஸ் நைட்டிஸ். Bye.